So ladies and gentlemen, ஒரு பெரிய கைத்தட்டலோட let's give it up for the great mummies and daddies of வெள்ளித்திரை. மச்சாப்பா இதா ஏய் எடிடா ஓடா பாத்தி கம்மி ஓகே சமத்தானவங்க, ரொம்ப அமேசிங்கான பீப்புள். வந்தோம், கொஞ்ச நேரம் இங்க நின்று பேசணும், அதெல்லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டா வாமா, எதுக்கு கண்ணா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்தோம்மா, உட்காந்தாமா, கேம்ஸ் விளாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக இங்கே வந்து ஒரு 20 மினிட்ஸ் பேசுவோம் மேடம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து நீங்கள் அங்கே போய் உங்கள் இடத்துக்கு போயிடலான்னு சொல்லுவேன். நான் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போயிட்டீங்க, புரியுது? அதாவது 20 மினிட்ஸ் பேசிட்டு எல்லாத்தையும் எடிட்டிங்கில் வெட்டி போட்டுருது. ஐ திங்க் இஸ் விஜய் டிவி கான்ஸ்டன்ட் வாட்சிங் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஐ லைக் தட் வெரி மச். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டலோட டாடிஸ் டீமை வெல்கம் பண்ணிடலாம். ஆஹா, லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஞான சம்பந்தம் அவர்கள். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள். அண்ட் ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் தலைவாசல் விஜய் அவர்கள். டாடிஸ் டீம் வந்து ஒரு ஸ்ட்ராங் காம்படிஷன் கொடுக்க ரெடியா இருந்தாங்கன்னா நாங்க ஒன்றும் லேஸ்பட்டவங்களம்மா. எங்களை பார்த்தா சாதாரணமா இடப்படாதீங்க. வீட்டோட ஓனர்ஸ் எப்பவுமே மம்மிஸ் தான் சொல்லக்கூடிய அமேசிங் மம்மிஸ்க்காக ஒரு பலத்த கைத்தட்டல். ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் கலைராணி அவர்கள். ரமா மேம்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து வெல்கம் பண்ணிடலாம் மக்களே. அண்ட் உமா அவர்களுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து வெல்கம் பண்ணிடலாம். இந்த மம்மிஸ் அண்ட் டாடிஸ்குள்ள ஒரு கொல்தல்ஸ் நான் போடணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஓகேயா? ஆமா, என்ன ரெண்டு பேரும் என்னைய பாக்குறீங்க? இல்ல மேடம், வை மேடம் மம்மிஸ் வை ஆர் தே பெஸ்ட், அது சொல்லுங்க மேடம். ஆரம்பிங்க. ஓ ஐயா, நீங்க வந்து அந்த சேர்ல உட்கார்ந்தோட நீங்க அந்த ஷோக்குள்ள போயிட்டு இருக்கீங்க. நோ, திஸ் ஸ்டார்ட் மியூசிக். ஓகே யா, ஓகே யா, சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் சுமந்து பெக்கறது நாங்க தானே. கரெக்ட், பெக்கறது அவங்க தான் சொன்னாங்க. ஆனா அது ஒன்னும் அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வரது இல்ல, நாங்க வந்த பிறகுதான் வர்றாங்க. ஆமா, அதான் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான். பட் ஆனா அந்த வலி வேதனை எல்லாம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான். எனக்கு வந்து இந்த காலில் ஒரு கட்டி. ஓ நோ. அன்னைக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை. சரி, இதுக்காக நான் என் நண்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கவிதை இருக்கு, நான் சொல்லட்டுமான்னு. சொல்லுங்கன்னாரு. கட்டியால வர்ற வலி கட்டி உடஞ்சோன்னு போயிடும், கட்டினவளால வர்ற வலி கட்டையில போனாதான் போகும்னு. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசி இந்த மம்மிஸ் அண்ட் டாடிஸ். மம்மி அண்ட் டாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப். நோ, கரெக்ட் மேடம். அந்த ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிச்சு அது வந்து பிசிக்ஸ் பயாலஜி அப்படின்னு நாங்க வந்து ஒரு மாதிரி மிக்சிங்ல ஒண்ணு பண்ணிருக்கோம். பிரச்சனையே கிடையாது. ஓகே, சோ மீண்டும் இந்த அமேசிங் பீப்பிள்காக ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்து வெல்கம் டு ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 5. So without any delay, Start Music Season 5 ஓட முதலாவது சுற்று சவுண்ட் பாடு. So totally 5 BGM. இந்த 5 BGMல எந்த டீம் அதிகமான BGMs கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர்ஸ். அண்ட் அவங்களுக்காக சவுண்ட் பார்ட்டியில நம்ம லக்கி ரூம்ல காத்துட்டு இருக்கு 10,000 rupees. பஸர் மேல கை வச்சுக்கோங்க, BGM கிட்ட காது வச்சுக்கோங்க. உங்களுக்கான சவுண்ட் பார்ட்டியோட முதலாவது BGM இதோ. அப்பா ஸ்டீம் பஸர் பிரஸ் பண்ணிருக்காங்க. ஆண்டி ஆன்சர் ராமையா எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா. அப்படியா? அப்படியா? ஷோரா? எப்படி சொல்றீங்க? திரும்ப அந்த BGM ஒரு வாட்டி கேட்போமா? தாராளம் போடுங்க. ஓகே, அந்த BGM மறுபடியும் ப்ளே பண்ணுமா நண்பன் கேட்டுக்கொள்கிறோம். பஸரை அடிச்சு ராரா ராமையா என்ற பாட்டை பாடி அது தப்பா பாடி பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா கோஸ் டு மம்மிஸ் டீம். My name is Billa. வாழ்க்கை எல்லாம். My name is Billa. வாழ்க்கை எல்லாம். நானும் பார்க்காத ஆளில்ல, போகாத ஊரில்ல, ஐயா நல்ல நண்பன் இல்லை என்றான். எங்கும் போனாலும் விடமாட்டேன், நானாக வரமாட்டேன் ஐயா. முதலாவது பாயிண்ட் மம்மிஸ்
டீம் எடுத்துட்டாங்க. இன்னும் 4 பிஜிஎம் இருக்கிறது. பசர் மேல கை இருக்கட்டும், பிஜிஎம் கிட்ட காது இருக்கட்டும். உங்களுக்கான இரண்டாவது பிஜிஎம் இதோ. நல்ல சாங்கியா பூர்ணிமா ஜெயராமா உன்னை தானே பசர் எஸ் லேடிஸ் நம்ம மம்மிஸ் டீம் பிரஸ் பண்ணிட்டாங்க. and the answer is உன்னை தானே ஆஹா ஆ உன்னை தானே. அப்படியா? ஷூரா? எஸ் அப்படியா மேடம்? ஆமா இல்ல நான் இதை அமுக்கிட்டேன் ஒன்னும் ஆகலே. ஆமா சார். அதான் என்ன சார், அவங்க அழுத்தினதுக்கு அப்புறம் அதை அழுத்தினா அது வேலை செய்யாது ஐயோ சார். நான் முதல்ல பாட்டு போடுறதுக்கு முன்னாடி அமுக்கினேன். கோல்மால் கோல்மால். எனிவே பசர் நீங்க பாட்டு போடுறதுக்கு அப்புறம் அழுத்துனீங்க, முன்னாடி அழுத்துனீங்க. ஆனா பாட்டு போடும்போது கரெக்ட்டா அழுத்தி அத கரெக்ட்டா கண்டுபிடிச்சு point goes to Mommy's team. Start music. உன்னை தானே உன்னை தானே லவ்லி ஃபேண்டாஸ்டிக். கலைமணி ஒரு ஃபுல் மூட்ல இருக்கீங்க போலே. என் ஃப்ரெண்ட் அங்க இருக்காரு. நான் அவர் அடையார் கிரைம் பட கல்லூரியில ஒண்ணா படிச்சோம். அந்த பாசம் இழுத்துதாங்க அப்படியே. நல்ல வெறுப்பேத்துங்க மேடம், முடிஞ்ச அளவுக்கு வெறுப்பேத்துங்க. சூப்பர். சரி, இப்போ என்னன்னா நீங்க 2 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க, இன்னும் 1 பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. சோ நான் இப்போ மூணாவது வந்து என்ன பண்ண போறேன்னா பிஜிஎம் ப்ளே பண்ண போறது இல்ல, ஒரு சாங்கோட மிடில்ல இருந்து நான் ப்ளே பண்ண போறேன். நீங்க வந்து அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் வரிகள்ல இருந்து நீங்க பாடணும். ஓகே? அண்ட் இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மம்மிஸ் தப்புன்னு முச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? எஸ். பசர் மேலே கை, பாட்டு மேலே காது. உங்களுக்கான தேர்ட் சாங் இதோ. காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே கடல் நீர் அடிமை என்று சொல்வதில்லையே. ஃபர்ஸ்ட் லைன் எது? டாடிஸ் ஃபர்ஸ்ட் லைன். அதோ அந்த பறவை பறவை போல வாழ வேண்டும். சூப்பர். ஸ்டார்ட் மியூசிக். அடிமை என்று விலகவில்லையே கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானம் உரிமை கீதம் பாடுவோம் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். லவ்லி. நல்லா கேட்டுங்க. பேச பாத்தீங்களா எப்படி கத்துறாங்க. சார், உங்க ஃப்ரெண்ட் உங்களை வெறுப்பேத்துறாங்க. அவங்கள பத்தி எதுவும் வெறுப்பேத்தலையா? யாரு? இந்த கலை மேடம். இல்ல இந்த கெத்து போதும். இதுக்கப்புறம் அவங்க 2 ஜெயிச்சா கூட we rock. ஓ You saw the Super. energy. That's it. ஓகே